உங்கள் வீடு அல்லது சுற்றுப்புறம் நமது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் பங்களிக்க வேண்டுமெனில், வீட்டிற்கான வாஸ்து கொள்கைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வாஸ்து சாஸ்திரப்படி எந்த திசை என்பதை விட, எல்லாம் எதை எங்கே வைக்கிறோம் என்பதை தான் வாஸ்து சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. அதில் மட்டுமே மிக அதீத கவனம் கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்களானது தலைவாசல் வழியாக தான் நுழைகின்றன. அப்படிப்பட்ட தலைவாசலில் ஒரு சில விஷயங்களை வைப்பதன் மூலம் அந்த வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து செல்வமும் அதிகம் சேரும். இப்பொழுது வீட்டில் பணம் அதிகம் சேர வீட்டு வாசலில் என்னவெல்லாம் வைக்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பல சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய நாம் மாவிலை வீட்டு வாசலில் தோரணமாகவும் பூஜைகளின் போதும் பயன்படுத்தப்படுகிறோம். மாவிலை தோரணம் கட்டுவதால் வீட்டில் இருக்கும் வாஸ்து தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். அதேபோல் வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவதால் எதிர்மறை சக்திகள் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்க முடியும். மாவிலைகளுக்கு இன்னொரு தனி சிறப்பு உண்டு. மரத்திலிருந்து வெட்டப்பட்ட பின்னரும் கூட சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சக்தி மாவிலைகளுக்கு உண்டு என்கிறார்கள். யஜுர்வேதத்தில் இதை பற்றி குறிப்பு உள்ளது. அதாவது சகல வளங்களும் நிறைந்த நல்வாழ்வை தருவதற்காக தேவர்களை குறித்து செய்யப்படும் பிரார்த்தனையாக இந்த குறியீடு உள்ளது. இந்த சின்னத்தில் இருக்கும் 8 கோடுகளும் 8 திசைகளை குறிப்பதாகும். அந்த திசைகளில் இருந்து புறப்படும் சுப காரியங்கள் தடைகளை உண்டாக்கும் சக்திகளை ஸ்வத்திக் தடுப்பதாகவும் ஐதீகம் உண்டு. உங்கள் வீட்டில் ஸ்வத்திக் வைத்திருப்பது உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது வீட்டு செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும். நேர்மறை ஆற்றலை அனுபவிக்க உதவுகிறது. வாஸ்துப்படி உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்தியை தவிர்க்க வீட்டின் பிரதான கதவின் இருபுறமும் சுப பலன்களை எழுத வேண்டும். அது அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருகிறது. அது மட்டுமின்றி வீட்டின் பிரதான வாசலில் மகாலட்சுமியின் பாத படத்தை வைப்பதால் செல்வம் பெருகும், வீட்டில் செழிப்பு உண்டாகும். வீட்டின் பிரதான வாசலில் தாய் லட்சுமியின் பாதங்களை வெண்மை நிறத்தால் செய்ய வேண்டும். வாஸ்து சாஸ்திரத்தில் பெரிய கதவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இது ஒரு வீட்டிற்குள் ஆற்றல் ஓட்டத்தை பாதிக்கிறது. பெரிய நுழைவாயிலால் புகழையும் பணத்தையும் கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் செழிப்பையும் மிகுதியையும் அழைக்கிறது. ஒருவரது வீட்டின் நுழைவாயில் கதவானது வீட்டில் உள்ள மற்ற கதவுகளை விட பெரியதாக இருப்பது மிகவும் மங்களகரமானதாக வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. வீட்டின் செழிப்பிற்காக பழங்காலம் முதலாக மேற்கொள்ளப்பட்டு வந்த ஒரு பழக்கம்தான் வீட்டு வாசலுக்கு அருகே ஒரு கிண்ணத்தில் நீரை நிரப்பி பூக்கள் வைப்பது. கிண்ணத்தில் நீர் வைத்தல் வீட்டு வாஸ்து சாஸ்திரத்திற்கு மிகவும் மங்களகரமானது. உங்கள் வீட்டின் வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் இதனை வைக்கவும். இப்படி வீட்டில் வைக்கும் போது அந்த வீட்டில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும். முக்கியமாக அந்த வீட்டில் உள்ளோர் வெளியே செல்லும் போது இதை பார்த்துவிட்டு செல்வதால் காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.